அந்த தெருனா குடியான தெரு மட்டும்தான், இந்த தெருனா பள்ள தெரு மட்டும்தான், அதுனா பர தெருனா. அப்படின்னா இது எதுக்கு இருக்கணும்? ரெங்கநாதபுரம் இப்போதைக்கு ஒரு பஞ்சாயத்தா கொடுக்கணும், குடியானத்து ஒரு பஞ்சாயத்து, வடக்கு ஒரு பஞ்சாயத்து கொடுக்க வேண்டியதானே? 69 ரெங்கநாதபுரம் குடியான தெருவில் எழுந்த அருள் பாவித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கோட்டத்திற்கு உட்பட்ட கோட்டூர் அருகே உள்ள ரெங்கநாதபுரம் கிராமத்தில்தான் இந்த சாதிய தீண்டாமைகள் அரங்கேறியுள்ளன. ரெங்கநாதபுரத்தில் உள்ள காளியம்மன் பொதுக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத தேர் திருவிழா நடைபெறும். ஆனால் இடைநிலை சாதிகளின் பிடியில் கோவில் இருப்பதால் திருவிழாவின் போது நடைபெறும் சாமி ஊர்வலம் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவுக்குள் வருவதில்லை. அவங்க மட்டும் அந்த சாமி ஏத்துக்குது, எங்களை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டாங்குது? நீங்க வந்தா இப்படி போங்க, நாங்க வந்தா இப்படி போறோம்னா அதெல்லாம் யார் சொன்னது? ஐயப்பங்களுக்கு இங்க இருந்து போறோம், எந்த சாமி எங்க ஒதுக்குறாங்க? குறவங்க கூட தான் மாலை போட்டு போறாங்க. அதெல்லாம் நமக்கு கீழ்பட்ட சாதினா அவங்களை ஒதுக்க முடியுமா? அப்புறம் இங்க உள்ள சாமி மட்டும், ரெங்கநாதபுரத்துல இருக்க சாமி மட்டும் எப்படி எங்களை ஒதுக்குது? சாமி ஒதுக்குதா அந்த மக்கள் ஒதுக்குறாங்களா? மக்கள் தான் ஒதுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து. பட்டியலின மக்கள் தங்கள் தெருவுக்குள்ளும்